இந்த தேர்தலில் நீங்கள் 12 தொகுதிக்கு குறைவாக நீங்கள் விசிகாவுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக விசிகாவை சார்ந்த தொண்டர்கள் கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக வட மாவட்டத்தில் வலுவாக தலித் மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் நிச்சயமாக திமுகவுக்கு இந்த முறை ஓட்டு போட மாட்டார்கள். ஏன்னா அண்ணன் திருமாவர்களுடைய வாழ்வையே அர்ப்பணிச்சிருக்காரு இந்த மக்களுக்காக. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க தொடர்ச்சியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? ஒண்ணும் இல்லாத கட்சிக்கெல்லாம் நீங்க 28 சீட்டை கொடுக்கும்போது எப்பொழுதும் களத்தில் ஆக்டிவா இருக்கக்கூடிய கட்சி விசிக கட்சி, கம்யூனிஸ்டுகள் கட்சி, அந்த கட்சிகளை நீங்க இவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த தொண்டர்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கக்கூடிய புரிதல் கடைநிலை தொண்டனுக்கு இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அண்ணன் திருமாவளவன் அவருடைய பார்வையே வேற, அவருடைய சிந்தனை வேற, அவருடைய பார்வை மிக பெரிய தொலைநோக்கு பார்வை. ஆனா கீழே இருக்கக்கூடிய தொண்டனுக்கு எப்படி இருப்பான்? அவன் எங்க தலைவருக்கு